பால் பொருட்கள், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் வைத்து விற்பனை செய்ய தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன காரணங்கள் சொல்லி இந்த தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது? தமிழகத்தில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை உயர்நீதிமன்றம் கூட ஏற்கனவே உறுதி செய்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு புதுச்சேரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் ஆஷா அமர்வு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் அடைத்து விற்பதற்கு ஏற்கனவே ஒரு விதிவிலக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விதிவிலக்கு கூட கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு அரசாணை மூலமாக திரும்ப பெறப்பட்டு விட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிளாஸ்டிக் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் PT ஆஷா அமர்வு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை சார்பில் ஒரு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களை பார்க்கும்போது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பால் பொருட்கள், எண்ணெய், பிஸ்கட், மருந்து பொருட்கள் இந்த தற்போது பிளாஸ்டிக் கவரில் அடைத்து விற்கப்பட்டு வருவதால் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் விற்க அந்த விலக்களிக்க மறுத்து 2020ஆம் ஆண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை முழுமையாக அமல்படுத்த சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த தடை உத்தரவை மாற்றி அமைக்க தற்போது தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த மனுதாரர் தரப்பிலும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதை தடை செய்தால் சாத்தியம் இல்லை என்றும் ஏற்கனவே அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டதை தொடர வேண்டும் என்ற ஒரு வாதம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதம் கேட்ட நீதிபதிகள் அன்றாடம் பொருட்களை இந்த பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் செய்து விற்பனை செய்வதற்கு இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்ட அந்த அரசாணைக்கு தற்போது தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இந்த ஒரு உத்தரவின் மூலமாக தற்போது பால் மற்றும் பால் பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கக்கூடிய நிலை தற்போது தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.